யுதிஷ்டிரர் சொல்றார், ஹே முனிவர் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. அவ்வளவுதான், நலனோட கதை ஓவர். நலோபாக்கியான பருவம். யுதிஷ்டிரருக்கு திருப்தியே இல்லை இல்லையா? ஹே முனிவர், அப்பேற்பட்ட நளனினுடைய வரலாற்றை, ரொம்ப அழகான சொல் வரலாறு, கதை இல்லை இல்லையா, இது வரலாறு, இது இதிகாச, இது இவ்வாறு நிச்சயமாக நடந்தது என்று சொல்லப்படுகிறது இல்லையா? சோ இந்த வரலாற்றை, நளனினுடைய வரலாற்றை நீங்கள் எனக்கு விரிவாக உரைக்க வேண்டும். நள மகாராஜாவினுடைய கதையை நான் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு யுதிஷ்டிரர் சொன்னோடனே பிருஹதஸ்வ முனி சொல்றார், வீரசேனனின் மகன் நளன் பலம் வாய்ந்தவன், அழகானவன், அஸ்வசாஸ்திரம் தெரிந்தவன். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நலோபாக்கியான பருவம் ஆரம்பிக்க போறதுன்னு என்னோட அர்ஜுனா பேட்ச் கிட்ட சொல்லும் பொழுது ரொம்ப அழகா ரீகால் பண்ணா. நலோபாக்கியான பருவம் நளனுடைய ஸ்டோரியிலேருந்து இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ண கட்டம், குழந்தைகள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒன் ஆஃப் தி கட்டம் இந்த நலோபாக்கியான பருவம். ஸோ அதுலேருந்து, அந்த ஸ்டோரியிலேருந்து எனக்கு அவ ரீகால் பண்ணும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இது எடுத்து முடிச்சு இன்னைக்கு 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுது. ஸோ அதை ரீகேப் பண்ணி அவ சொல்றா அப்படின்னா ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். நளன் அஸ்வசாஸ்திரம் தெரிந்தவன், ஏன்னா இது ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் தே ரீகால்ட், அதுக்காக சொல்றேன். விரும்பிய அனைத்து சாதனைகளையும் செய்தவனாக இருந்தான். நளன் தேவர்களுக்கு இந்திரன் எப்படியோ அப்படி மன்னர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கினார். எல்லோருக்கும் மேம்பட்டவனாக இருந்த அவன் தன்னுடைய புகழில் சூரியனை போல் திகழ்ந்தான். அவன் நிஷாத தேசத்தின் மன்னனாக இருந்தான். வேதம் அறிந்த பிராமணர்களினுடைய நன்மையில் எண்ணம் கொண்டவனாகவும் பெரும் வீரத்தை கொண்டவனாகவும் இருந்தான். சோ நோட் பண்ணிக்கணும், எங்கெல்லாம் கிரேட்னஸ் இருக்கும் அங்கெல்லாம் பிரம்ம சக்தியும் சத்ரபலமும் இணைந்து இருக்கும் பொழுது எப்பொழுதுமே அந்த நாடு செழிப்பில் தான் இருக்கும். எங்கெல்லாம் பிரம்ம சக்தியும் சத்ரபலமும் இணைந்து இருக்கிறதோ அது வளர்ச்சியையே குறிக்கும். உண்மை பேசுபவனாக இருந்தான். பகடையில் விருப்பம் கொண்டவனாகவும் இருந்தான். பெரும் பலம் வாய்ந்த படைக்கு தலைவனாக இருந்தான். ஆண்களும் பெண்களும் அன்பால் விருப்பம் உள்ளவனாகவும் ஆசைகளை அடக்கியவனாகவும் வாழ்ந்தான். வில்லாளிகளில் முதன்மையானவனாக இருந்தான். நாட்டு மக்கள் அனைவரையும் அன்போடு காத்து வந்தான். நளனை போலவே இருந்த மற்றொரு மன்னன் விதர்ப நாட்டு மன்னன் பீமன் என்றவன். அங்கு ஒரு பீமன், விதர்ப நாட்டு மன்னன் பீமன். இது முன்னாடி நடந்த கதை, பாண்டவர்களினுடைய காலத்திற்கு ரொம்ப காலம் முன்னாடி நடந்த கதை. நளன் யாரு? நிஷாத நாட்டு மன்னன் நளன், விதர்ப நாட்டு மன்னன் பீமன். இவர்கள் 2 பேருமே பராக்கிரமத்தில் கொண்டாடப்பட்ட மன்னர்கள். அவர்கள் இருவருமே அவரவர் மக்களை காத்து நன்மை செய்து வந்தவர்களாக இருந்தார்கள். பெரும் வீரம் கொண்ட பீமன் என்ற விதர்ப நாட்டு மன்னன் பெரும் வீரம் கொண்டவன், எல்லையில்லா புகழ் கொண்டவன். ஆனால் தனக்கு பிள்ளை இல்லாது இருந்தான். நிலைத்த மனதுடன் பிள்ளை பெறுவதற்கான தன்னால் ஆன அனைத்து முயற்சிகளையும் யஜ்ஞ யாகங்களையும் நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டு வந்தான். அவனிடம் தமனஹா என்ற பிரம்ம ரிஷி ஒருவர் வந்தார். தமனஹா அப்படின்னு பேரு. பிள்ளை பெற விரும்பிய பீமன் தன் மனைவியுடன் சேர்ந்து சிறப்பு மிகுந்த அந்த முனிவரை வரவேற்று பூஜித்து பணிவிடைகள் செய்தார்கள். அதனால் மிகவும் மனநிறைவு கொண்ட தமனர் பீமனுக்கும் அவனது மனைவிக்கும் ரத்தினம் போன்ற ஒரு மகளையும் உயர்ந்த ஆன்மாவும் பெரும் புகழும் கொண்ட வீரமும் புகழும் கொண்ட 3 மகன்களையும் வரமாக கொடுத்தார். ஒரு டாட்டர், 3 sons வரம், 4 children வரம். குழந்தைகளும் பிறந்தன.
அதே ஆர்டர்ல சொல்லணும்னா பொண்ணு, பையன், பையன், பையன். அவ பேரு தமயந்தி, தமஹா, தாந்தஹா, தமனஹா. சோ தமயந்தி, தமன், தாந்தன், தமனன் தமிழ்ல சொன்னா. இந்த 3 பசங்களும் இருக்கா இல்லையா, தமன், தாந்தன், தமனன். இவர்கள் மூவருமே அனைத்து சாதனைகளும் செய்பவர்களாக இருந்தார்கள். பராக்கிரமம் பொருந்திய பெரும் வீரர்களாக இருந்தார்கள். தமயந்தி எப்படி இருந்தா அப்படின்னா, கொடியிடை கொண்ட தமயந்தியோ அழகாலும் பிரகாசத்தாலும் அருளாலும் அதிர்ஷ்டத்தாலும் உலகத்தில் கொண்டாடப்படும் ஒரு பெண்மணியானார். நூற்றுக்கணக்கான பெண் பணியாட்கள் எப்படி இந்திரனினுடைய மனைவி சச்சிக்கு பணிவிடை செய்ய காத்திருப்பார்களோ அந்த மாதிரி பணிப்பெண்கள் தமயந்திக்காக காத்திருந்தார்கள். தேவர்கள், யக்ஷர்கள், மனிதர்கள் மத்தியில் தமயந்தியை போல் அழகுடைய ஒரு பெண்ணை யாரும் கண்டதோ கேள்விப்பட்டதோ இல்லை. அந்த அழகான மங்கை மகிழ்ச்சியால் தேவர்களினுடைய இதயத்தை கூட கொள்ளை கொண்டாள். நளனோ எப்படி இருந்தான்? மனிதர்களில் வியாக்ரம் போல, மனிதர்களில் புலியை போல இருந்தான். 3 உலகத்திலும் தனக்கு இணை இல்லாதவனாக இருந்தான். அழகில் நளன் எப்படி இருப்பான்னா, மனித உரு கொண்ட கந்தர்ப்பனை போல், மன்மதனை போல் இருப்பானா. இதனால் வியப்படைந்த கட்டியக்காரர்கள்னா ஃபார்மலா அந்த நாட்டுல அனௌன்ஸ்மெண்ட் பண்ற அந்த குரூப், அவர்கள் என்ன செய்தார்கள்? தமயந்தியின் முன் நளனை பற்றியும் நளனின் முன் தமயந்தியை பற்றியும் திரும்ப 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 பெருமையாக பேச ஆரம்பித்தார்கள். அதாவது விதர்ப நாட்டுக்கு சென்று நிஷாத மன்னன் நளனை பற்றியும், நிஷாத நாட்டிற்கு சென்று விதர்ப தேசத்து இளவரசி தமயந்தியை பற்றியும் திரும்ப திரும்ப சொல்லி பேச ஆரம்பித்தார்கள். இதனால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமலேயே நளனும் தமயந்தியும் ஒருவர் மீது ஒருவர் ஈர்க்கப்பட்டார்கள். அந்த ஈர்ப்பு வளர ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமா, திரும்ப திரும்ப. the more you hear about that person, the more you get attracted. அந்த மாதிரி ஆச்சு. நளன் தன் மனதில் இருந்த காதலை கட்டுப்படுத்த முடியாதவனானான். நீண்ட நேரம் நந்தவனத்திலும் அரண்மனையில் தன்னுடைய உள்ளறையிலும் கழிக்க ஆரம்பித்தான். நந்தவனத்தில் தங்க இறகுகள் கொண்ட அன்னப்பறவைகள் பல உலவுவதை கண்டான். தங்க இறகுகளோடு அது உலவும் பொழுது அவற்றில் ஒன்றை தன் கரங்களால் இப்படி பிடிச்சான். அதில் பயம் கொண்ட அந்த அன்னம், ஏ மன்னா, என்னை கொன்று விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது, உங்களுக்கு பிடித்த காரியத்தை நான் செய்வேன். ஏ நிஷாதராஜா, உன்னை தவிர வேறு யாரையும் தனது தலைவனாக விரும்பாதவாறு தமயந்தியிடம் உம்மை பற்றி நான் போய் சொல்லட்டுமா? என்னை விட்டுட்டேன்னா நான் போய் சொல்றேனே. உடனே நளன் தமயந்தி பேரை சொன்னோடனே அந்த பறவையை விட்டுட்டான். நளன் அந்த அன்னத்தை விட்டவுடன் அந்த பறவைகள் அனைத்தும் தங்கச் சிறகுகளை விரித்து வானத்தில் பறந்து விதர்ப தேசத்திற்கு சென்றன. தமயந்தியின் முன் பறந்தன. அவள் ஃப்ரெண்ட்ஸோட நந்தவனத்துல அப்படி இருக்கிறச்சே தமயந்தியும் அவளுடைய பெண் பணியாட்களும் சேர்ந்து அந்த அன்னங்களை பார்த்தார்கள். அவற்றை எல்லோரும் பிடிக்க முயன்றார்கள். அழகா இருக்குல்ல அப்படின்னு போய் பிடிக்க போகும்போது அது தாவி தாவி போயிட்டு இருந்தது. எல்லா திசைகளிலும் மற்ற அன்னங்கள் பறந்தன. பெண் பணியாட்கள் அவற்றை தொடர்ந்து ஓடி செல்ல ஆரம்பித்தார்கள். ஒருவர் ஒரு அன்னப்பறவையை துரத்தி அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா போக போக தமயந்தி தனிமையில் இருந்தாள். அப்பொழுது அந்த அன்னப்பறவை தமயந்தி முன் வந்தது. தமயந்தி அதை துரத்தி கொண்டு செல்ல செல்ல தமயந்தியை தனியான ஒரு இடத்திற்கு கூட்டி சென்றது. தமயந்தி தனிமையானாள். அந்த ஒரு அன்னம் தமயந்தியை தனிமையான இடத்தில் அழைத்து வைத்து மனித குரலில் அவளுடன் பேசியது. ஏ தமயந்தி, நிஷாதர்களில் நளன் என்ற பெயர் கொண்ட ஒரு மன்னன் இருக்கிறான். அவன்
அஸ்வினி இரட்டையர்கள் போல ரொம்ப ரொம்ப அழகானவன், மனித ஊரு கொண்ட கந்தர்ப்பனை போல் இருப்பான். தமயந்தி, அவனுக்கு நீ மனைவியானால் உன்னுடைய அழகுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும், ஒரு பர்பஸ் இருக்கும். நாங்கள் தேவர்களை, கந்தர்வர்களை, நாகர்களை, ராட்சசர்களை, ஏன் மனிதர்களையும் கண்டிருக்கிறோம். ஆனால் நளனை போன்ற ஒருவனை நாங்கள் இதுவரை கண்டதே இல்லை. எல்லாரையும் பார்த்துட்டோம். ஆண்களில் நளன் எப்படி சிறந்தவனோ அதே போல் பெண்களில் நீ ரத்தினம் தான். சிறந்தவர்களுடன் சிறந்தவர்கள் இணையும் பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா அப்படின்னு அந்த அண்ணம். உடனே தமயந்தி நீ இதே போல் அவரிடமும் போய் சொல்கிறாயா அப்படின்னு என்னை பற்றி சொல்ல அப்படின்னு சொல்லி, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு பறந்து போயிடுது. உடனே அன்னம் பேசிய வார்த்தைகளிலிருந்து நலன் குறித்து தமயந்தி தன்னுடைய மன அமைதியை இழந்தாள். உடல் மெலிவடைந்தாள், நிறம் இழந்தாள், பொலிவை இழந்தாள். படுக்கை, இருக்கைகள், இன்ப நுகர் பொருட்கள் எதிலுமே ஆசையற்றவளாக இருந்தாள். பகலும் இரவும் படுத்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அவளது இந்த நிலையை கண்ட பெண்பணியாளர்கள் விதர்ப மன்னன் பீமரிடம் சென்று இந்த விஷயத்தை தெரிவித்தார்கள். தமயந்தியின் இந்த நிலையை கண்ட பீமனுக்கு மகள் பருவ வயது அடைந்தது நினைவுக்கு வந்தது. தமயந்தியின் சுயம்பரம் நடக்க வேண்டும் என்று தீர்மானத்திற்கு வந்தான் விதர்ப மன்னன் பீமன். தமயந்தியின் சுயம்பரத்தை கேள்விப்பட்ட அனைத்து மன்னர்களும் தங்கள் படைகளுடனும் ஆபரணங்களுடனும் பலவிதமான மாலைகளையும் எடுத்துக்கொண்டு விதர்ப நாட்டை நோக்கி வந்தார்கள். தங்களுடைய யானைகளினுடைய பிளிரலாலும் குதிரையினுடைய கனைப்பொலியாலும் தேர் சக்கரத்தின் ஒளியாலும் விதர்ப தேசத்தை நிறைத்தார்களாம். பீமனின் மரியாதையை ஏற்று அங்கேயே தங்க ஆரம்பித்தார்கள். பல நாட்களுக்கு முன்னாடியே வந்துடுவா இல்லையா, அதனால முன்னாடியே அங்கு தங்க ஆரம்பித்தார்கள். இந்த சமயத்தில் தேவரிஷி நாரதர் பர்வதருடன் சேர்ந்து இந்திரலோகத்தில் பயணம் மேற்கொண்டார். அப்பொழுது இந்திரனின் மாளிகைக்குள் சென்றார். அங்கு அவர்கள் இருவருக்கும் வழிபாடுகள் நடைபெற்றது. அப்ப நாரதர் இந்திரனை பார்த்துட்டு இந்திரன் கூப்பிடுறார், ஹே மகவத். இந்திரனுக்கு மகவத் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. மகவத் அப்படின்னாக்க மக அப்படின்னா வெரி ஜெனரஸ் அப்படின்னு அர்த்தம். நிறைய செல்வம் நிறைந்தவன் இந்திரன், நிறைய கொடுப்பாராம். வெரி ஜெனரஸ் அட் ஹார்ட் அண்ட் நிறைய செல்வமும் இருக்கு அவரிடம். கொடை உணர்வு மிக்கவர், அளவற்ற செல்வம் கொண்டவர், அருளையும் செல்வத்தையும் வாரி வாரி தாராளமாக வழங்குபவன் அப்படின்னு அர்த்தம் மகவத் அப்படின்னா. அந்த பெயரை சொல்லி நாரதர் அழைக்கிறார். ஹே மகவத், முழு உலகத்திலும் மன்னர்களிடத்தில் அமைதி நிலவிக் கொண்டிருக்கிறது. எல்லா இடத்திலும் எல்லா விதத்திலும் அமைதி நிலவிக் கொண்டிருக்கிறது பாரு அப்படின்னு இந்திரன் சொல்றான், தேவர்ஷி, பூமியின் மன்னர்கள் அறம் சார்ந்து தம் விருப்பங்களை துறந்து அப்படி வாழ்ந்து யுத்த களத்தில் புறமுதுகி இடாமல் யுத்த ஆயுதங்களால் அவர்கள் உயிரிழக்கும் பொழுது அவர்கள் நான் எப்படி இந்த மேலான லோகத்தை அடைந்தேனோ அதே மாதிரி அவர்களும் மேலான லோகத்தை அவர்கள் கடைபிடித்த அறத்தினால் அவர்கள் அடைவார்கள். அதனால அவர்கள் மன்னர்கள் எல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி அவர்களும் அடைவார்கள். அதனால நான் அவர்களுக்கு எப்பொழுதுமே அவர்களுக்கு பிடித்ததையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மன்னர்கள் அப்படின்னு மன்னர்கள் 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 எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்கிறான் இந்திரன். அது கொஞ்ச காலமாக அவர்களை காணவே முடியவில்லையே. யாரும் என்னை யாகம் செய்து கொண்டே இருப்பார்கள் இல்லையா, யாரும் என்னை அணுகவே இல்லையே. கொஞ்ச நாட்களாக காணுமே மன்னர்களை, மன்னர்கள் எல்லாம் எங்கே
அப்படின்னு கேட்கும்போது நாரதர், கொஞ்ச நாளாக நீ ஏன் மன்னர்களை பார்க்கவில்லை என்பதை கேள். விதர்ப மன்னன் பீமனுக்கு தமயந்தி என்ற ஒரு மகள் இருக்கிறாள். பூமியில் உள்ள பெண்களில் எல்லாருடைய அழகையெல்லாம் அவள் மீறி இருக்கிறாளாம், விஞ்சி இருக்கிறாளாம். ஏ சக்ரா, சக்கரன் அப்படிங்கிறதும் இந்திரனுடைய இன்னொரு பேரு. சக்கரன் அப்படின்னாக்கா வெரி வெரி பவர்ஃபுல், மைட்டி அப்படின்னு அர்த்தம். எதை வேண்டுமானாலும் சாதிக்கிறதுக்கான சக்தியை கொண்டவர் இந்திரன். அதாவது அசுரர்களை வெல்பவர், தானவர்களை தைத்தியர்களை தண்டிப்பவர், தேவர்களை காப்பவர், வஜ்ராயுததாரி, அசாதாரணமான வீரத்தை கொண்டவர். அதனால அவருக்கு சக்கரன் என்ற பெயர். அந்த பெயரை கொண்டு இவ்வளவு பலம் வச்சிருக்கிய நீ அப்படிங்கிற மாதிரி சொல்றார் நாரதர். ஏ சக்ரா, அவளது சுயம்வரம் விரைவில் நடக்க இருக்கிறது. அங்கேதான் அனைத்து திசைகளில் இருந்தும் எல்லா மன்னர்களும் இளவரசர்களும் கூட சென்று இருக்கிறார்கள். இந்திரா, பூமியின் முத்து போல இருக்கும் அந்த தமயந்தியை அடையும் எண்ணத்திலேயே பூமியில் உள்ள அனைத்து மன்னர்களும் ஆர்வத்துடன் இருக்கிறார்களாம் அப்படின்னு ஒண்ணு பிருகதஸ்வ ரிஷி சொல்றார். இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கையில் லோகபாலகர், ஏன்னா இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது பிருகதஸ்வ ரிஷி. பிருகதஸ்வ ரிஷி யுதிஷ்டிரர் கிட்ட பேசிட்டு இருக்கிறத யாரு சொல்லிட்டு இருக்கா? வைஷம்பாயனர் ஜனமேஜயன் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். வைஷம்பாயனர் ஜனமேஜயன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறத யாரு சொல்லிட்டு இருக்கா? சௌனகர் சௌனக முனிவர்களுக்கு சௌத்தி சொல்லிட்டு இருக்கார். சௌனக முனிவர்களுக்கு சௌத்தி சொன்ன மகாபாரத கதையை தான் இங்க சிருங்கேரி வித்யாசிரம்ல நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, இத்தனை லேயர் ஆஃப் டயலாக் பாருங்க. அதனால பிருகதஸ்வர் வாய்ஸ் ஓவர் கொடுக்கிறார். இப்படி நாரதரும் இந்திரதேவனும் மற்ற தேவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது லோகபாலகர்கள் தோன்றினார்கள். லோகபாலகர் யாரும் தெரியறதில்ல, யமன், வருணன் எல்லாரும் தோன்றினார்கள். நாரதர் சொன்னதற்கு மறுமொழியாக நாங்களும் செல்ல போகிறோம் அப்படின்னா என்று பேரானந்தத்துடன் உறக்க சொன்னார்கள். அனைவரும் தம் தம் வாகனத்தில் ஏறி தம் தம் பணியாட்களுடன் விதர்பத்திற்கு புறப்பட்டு சென்றார்கள். நளன் என்ன பண்ணா? நிஷாத நாட்டில் அவன் தமயந்தி மீது கொண்டுள்ள காதலினால் மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் விதர்பத்திற்கு கிளம்பினான். தமயந்தியோடைய சுயம்பரம் ஏற்கனவே அன்னப்பறவை, ஏற்கனவே இந்த கட்டியக்காரர்கள்லாம் சொன்னது போக அன்னப்பறவையோட தூது பண்ணி வேற இவ பார்க்காமலே லவ் பண்ணிட்டு இருந்தா இல்லையா? அதனால இவனும் விதர்பத்திற்கு கிளம்பினான். பூமியில் பயணித்துக் கொண்டிருந்த நளனை தேவர்கள் அனைவரும் அங்கிருந்து இங்கு நளனை காணும்படி ஆனது. உருவ அழகில் காமதேவனை போல, பிரகாசத்தில் சூரிய தேவனை போல இருந்த அந்த நளனை கண்டு லோகபாலகர்கள் வியந்து போனார்கள். வியப்பு நிறைந்து தங்கள் வாகனத்தை ஆகாயத்திலேயே விட்டுவிட்டு பூமிக்கு கீழிறங்கி வந்தார்கள் நளனுடன் பேசுவதற்காக. அந்த நிஷாத அரசனிடம் பேசுவதற்காக. ஹே நிஷாத ராஜா, நீ உண்மைக்கு அர்ப்பணித்து இருப்பவராக இருக்கிறாய். அதனால் நீ எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், எங்களுக்காக தூது செல்ல வேண்டும் அப்படின்னு தேவர்கள் சொல்றார். தேவர்கள் இப்படி முன்னாடி கேட்கும் போது கையெடுத்து சேவிச்ச நளன், நிச்சயமாக செய்வேன். யாருக்கு நான் தூதுவனாக போக வேண்டும்? என்னை தூதுவனாக கொள்ளும் அவசியம் உங்களில் யாருக்கு இருக்கிறது? என்னால் ஆக வேண்டியது உங்களுக்கு என்னதான் இருக்கிறது? என்னால அப்படி ஒண்ணு யோசிச்சே பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்ட உடனே இந்திரன் பதில் சொல்றார். நான் இந்திரன், இவன் நீதி தேவன், இவன் அக்னி, இவன் வருணன், இவன் யமன் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு, உலக பாதுகாவலர்களாகிய எங்கள் வருகையை, லோகபாலகர்களாகிய எங்களுடைய வருகையை நீ போய் தமயந்தியிடம் சொல்ல வேண்டும். இந்திரனும் மற்ற தேவர்களும் சுயம்வரத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றும்
சக்கரன், அக்னி, வருணன், யமன் ஆகிய தேவர்கள் இவர்கள் சுயம்பரத்தில் இருப்பார்கள் என்றும், ஹே தமயந்தி, உன்னை அடையவே இவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே இவர்களுள் ஒருவரையே நீ உன்னுடைய தலைவனாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீ போய் சொல்ல வேண்டும். நலனுக்கு எப்படி இருக்கும்? கூப்பிய கரங்களுடன், நானும் அதே காரியத்திற்காகத்தான் வந்திருக்கிறேன். இதற்கு என்னை நீங்கள் தூது அனுப்புவது என்பது தகாது. ஒருவன் தான் காதலித்த பெண்ணை அந்த மங்கையிடமே சென்று மற்றவருக்காக அவளிடம் எப்படி பரிந்து பேச முடியும்? ஆகையால் தயவு பண்ணி என்னை விட்டு விடுங்கள் அப்படின்னு நளன் இந்திரன் கிட்ட கேட்டுக்கிறான். அதுக்கு எல்லா தேவதாவும் சொல்றா, ஏ நிஷாத ராஜா, நிச்சயமாக செய்வேன் என்று வாக்கு கொடுத்து விட்டு இப்பொழுது ஏன் மறுக்கிறாய்? காலம் கடத்தாமல் எங்களுக்கு நீ இதை செய்ய வேண்டும், போய் செய். கொடுத்த வாக்கு அவன் மீறியதில்லை. உண்மைக்கு அர்ப்பணித்து வாழும் மன்னன் நளன். வேற விதர்ப நாடு வந்தாச்சு. நளன் சொல்றான், போய் செய்யணும்னு. அந்த மாளிகை யாரு? இவளோட தமயந்தியோட மாளிகை. நன்றாக பாதுகாக்கப்பட்டிருக்கும் மாளிகை. அதற்குள் நுழைய முடியும் என்று எவ்வாறு நான் நம்புவது? அத்தனை பாதுகாப்புடன் இருக்கும் மாளிகையில் நான் எப்படி நுழைய முடியும்? அதுவும் இளவரசியினுடைய மாளிகையில் ஒரு ஆண்மகன் எப்படி நுழைய முடியும்? எனக்கு நம்பிக்கை இல்லை என்கிறார். இந்திரன் நளனை பார்த்து சொல்றான், உன்னால் முடியும், செல் அப்படின்னு. சரி, இந்திரதேவனுடைய ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லையா, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி இந்திரனுடைய உத்தரவின் பேரில் நளன் செல்கிறான். தமயந்தியின் அரண்மனைக்குள் சென்றான். யாரும் அவனை பார்க்கவில்லை. அங்கே அழகில் சிறந்து பிரகாசித்துக் கொண்டிருந்த தமயந்தியை பணிப்பெண்கள் சூழ கண்டான். தனது சுய பிரகாசத்தில் சந்திரனை போல் ஒளிர்ந்து கொண்டிருந்தானாம் நளன். அவனை இனிய புன்னகை கொண்ட நளனை பார்த்து கொண்டிருந்தால், இனிய புன்னகை கொண்ட தமயந்தியை நளன் மீண்டும் மீண்டும் பார்க்க பார்க்க அவனுடைய காதல் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஆனால் உண்மையை காக்க விரும்பி அவனுடைய ஆசைகளை அவன் அடக்கி கொண்டான். நளனை பார்த்ததும் ஆச்சரியம் அடைந்தார்கள் அந்த பணிப்பெண்கள். உடனே இருக்கையிலிருந்து எழுந்தார்கள். நளன் அவா கண்ணுக்கு தெரிஞ்சான், காவலர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. இவர்கள் எழுந்தார்கள். ஆச்சரியத்தில் நிறைந்த மகிழ்ச்சியோடு நளனை புகழ்ந்தார்கள். இவன் யார்? இவன் தேவனா, யக்ஷனா அல்லது கந்தர்வனா? இவன் யார் என்று அவனை புகழ்ந்தார்கள். தமயந்தியும் இவனை கண்டு வியப்படைந்தாள். நளன் புன்னகைத்தவாறே தானும் புன்னகைத்துக் கொண்டு நளனிடம் தமயந்தி கேட்கிறார், காதலை தூண்டிவிட வந்திருக்கும் நீங்கள் யார்? நீங்கள் ஏன் வந்திருக்கிறீர்கள்? மன்னரின் கடுமையான ஆணைகள் இருக்க யாரும் அறியாமல் இந்த இடத்திற்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள் அப்படின்னு கேட்கிறார். உடனே நளன் ரிப்ளை பண்றா, என்னுடைய பெயர் நளன், தேவர்களின் தூதுவனாக வந்திருக்கிறேன். சக்கரன், அக்னி, வருணன், யமன் ஆகிய தேவர்கள் உன்னை அடைய விரும்புகிறார்கள். அவர்களில் ஒருவரை நீ உன்னுடைய தலைவனாக தேர்ந்தெடுக்க வேண்டும் தமயந்தி. அவர்களுடைய சக்தியின் காரணமாகத்தான் யாருமே என்னை காண முடியவில்லை. நான் இங்கு வந்தேன். யாரும் பார்க்க முடியாமலேயே நான் இந்த இடத்திற்குள் நுழைந்து வந்தேன். இந்த விஷயத்திற்காகவே நான் தேவர்களால் அனுப்பப்பட்டேன், தூதுவனாக அனுப்பப்பட்டேன். இதை கேட்டு உனக்கு எது மகிழ்ச்சியை தருமோ அதை செய் அப்படின்னு சொல்றான். உடனே தமயந்தி சொல்றார், மன்னா, உரிய முறையில் காதல் கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆணையிடுங்கள். அன்னங்கள் பேசிய மொழி என்னை இன்னும் எரித்துக் கொண்டிருக்கிறது.
வீரரே, உமக்காகவே தான் நான் இந்த சுயம்பரத்தை கூட்டியுள்ளேன், எல்லா மன்னர்களையும் அழைத்துள்ளேன். உம்மை வணங்கும் என்னை நீங்கள் கைவிட்டீர்கள் என்று சொன்னால் நான் விஷத்தையோ தண்ணீரையோ நெருப்பையோ தூக்கு கயிறையோ தான் நாடுவேன். உடனே நளன் சொல்றான், லோகபாலகர்கள் இருக்கும் பொழுது நீ மனிதனையா தேர்ந்தெடுப்பாய்? தேவர்கள் வந்திருக்கா உனக்காக, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நீ ஒரு மனிதனையா தேர்ந்தெடுப்பாய்? உயர் தலைவர்களை தேவர்கள் பக்கம் உன்னுடைய பார்வையை திருப்பு. அவர்களுடைய பாத தூசுக்கு கூட நான் இணையாக மாட்டேன். தேவர்களுக்கு அதிருப்தி ஏற்படும் விதத்தில் ஏதேனும் மனிதன் நடந்து கொண்டான் என்றால் அவன் மரணத்தை சந்திப்பான். அதனால் தமயந்தி, ப்ளீஸ் என்னை காப்பாற்று. எல்லாவற்றையும் விஞ்சி இருக்கும் தேவர்களை தேர்ந்தெடு. எல்லா விதத்திலும் அவர்களே என்னை விட சிறந்தவர், அதனால அவரை தேர்ந்தெடு. தேவர்களை நீ ஏற்றால் பேரின்பங்களை, தேவலோக இன்பங்களை நீ அனுபவிக்கலாம். ஹுதாசனாகிய அக்னியை எந்த பெண் தான் விரும்ப மாட்டாள்? தனது கதாயுதத்தால் அனைத்து உயிரினங்களையும் அறத்தின் பாதையில் நடத்தும் யமனை எந்த பெண் தான் தலைவனாக ஏற்க விரும்ப மாட்டாள்? அந்த காலத்துல தேவர்களுக்கு தலைவனும் தைத்தியர்களையும் தானவர்களையும் தண்டிப்பவனும் அறம் சார்ந்த அந்த இந்திர தேவனை எந்த பெண் தான் தலைவனாக அடைய விரும்ப மாட்டாள்? அல்லது லோகபாலகர்களில் ஒருவனான வருணனை நீ தேர்ந்தெடுத்தாலும் அதை தயக்கமின்றி செய். இதை நட்பின் பேரில் நான் உனக்கு கொடுத்த அறிவுரையாக ஏற்றுக்கொள். நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்ணன்னு கேட்டா அதுக்கும் பதில் சொல்லிடுறேன். இப்படி நளனால் சொல்லப்பட்ட தமயந்தி என்ன ஆனாள்? உடைஞ்சு போயிட்டான். கண்ணீரால் கண்கள் கலங்கி துயருடன் நளனிடம், ஹே பூபதி, அனைத்து தேவர்களையும் வணங்கி நான் உண்மையே என்னுடைய தலைவனாக தேர்ந்தெடுக்கிறேன், உண்மையாக சொல்கிறேன் அப்படின்னு இதை சொல்லி அப்படியே கையை கூப்பி சேவிச்சுட்டு நடுங்கின்னு இருக்கா. வேற ஏதாவது சொல்லிடாதீங்க என்ன பண்ணுன்னு சொல்லி அப்படின்னு.